ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி தக்காளி சேவை அல்லது தக்காளி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சேவை எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. அதில் வெரைட்டிஸ் கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் சேமியா எடுத்திருக்கேன், கோதுமை சேமியா. இதுலேயே ராகி இல்லை மில்லட்லேயே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேமியாவாக இருந்ததுன்னா நல்லா ஒரு முறை கழுவிட்டு தண்ணீரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிடங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஆனால் அதை வடிக்கும் போது 15 நிமிடங்கள் நல்லா வடிய விட்டுறணும். நல்லா பொலன்னு இருக்கணும். அப்போ தான் சேமியா தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு களி மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஆவியில் ஒரு 5 நிமிடங்கள் வேக வைக்கணும். தண்ணி கீழே ஊற்றிட்டு நம்ம இட்லியை வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வேக வைக்கணும். இப்போ இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்பு சுவைக்கேற்ப நீங்கள் தக்காளியோடைய அளவை மாற்றிக்கலாம். அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ கடாய் காய வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா சேர்க்கணுன்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கலவையை அதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா பச்சை வாடை போக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள். சுவை நல்லாயிருக்கும் கரம் மசாலா சேர்க்கும்போது. உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே நல்லா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளியோடைய பச்சை வாடையும் போயிடும். நிறையா தண்ணி இருக்கும்போது சேமியா சேர்த்தா குழகுழன்னு ஆயிரும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். நார்மல் சேமியாவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படி இப்போவே சேர்த்துக்கலாம். சேவையாக இருந்தால் கூட இந்த மாதிரி டைரெக்டாக சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அப்படியே உள்ள கரண்டியை விட்டு கிளறாமல் அடியில் விட்டு மேலே தூக்கி போடணும். அப்போ தான் சேமியா உடையாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஆவியில் ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். இப்போது தேங்காய்ப்பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம். ஆனால் தேங்காய்ப்பூ சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய்ப்பூ போட்டு இப்படி ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ தேங்காய் ரொம்ப குக் ஆகாது. ஸோ இமிடியேட்டாக சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா தேங்காயை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ சூப்பராக உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்காது. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். பச்சை மிளகாய் கூட நம்ம சேர்க்கலை, அதனால் நல்லாயிருக்கும் அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.